ப்ரோ நீங்க பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்கீங்க, சூப்பரா இருக்கீங்க. இத வச்சு ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் பெர்சன வந்து அட்ராக்ட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த பெர்சன் கூட பேச ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அந்த பெர்சன் கூட பேச ஸ்டார்ட் பண்றது எதுல பண்ணுவீங்க? மெசேஜ் பண்ண போறீங்க. மெசேஜ்ல ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு மெசேஜிங் ஒழுங்கா பண்ண தெரியலனா, நீங்க அந்த பெர்சனுக்கு எந்த அளவுக்கு அட்ராக்டிவா தெரிஞ்சீங்களோ, அதே அளவுக்கு அன்அட்ராக்டிவா தெரிவீங்க. அது வேணுமா உங்களுக்கு? உங்களோட மெசேஜிங்ல நீங்க மாஸ்டர் பண்றதுக்கு ரெடினா, இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. நான் சொல்ற இந்த டெக்ஸ்டிங் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு இந்த வேல டெக்ஸ்ட் பண்ணுங்க. அந்த பெர்சனுக்கு உங்க மேல அட்ராக்ஷன் குறையவே குறையாது. எப்பயுமே அந்த பெர்சனுக்கு உங்க மேல அட்ராக்ஷன் இருக்கும். அதை தாண்டி அந்த பெர்சனுக்கு உங்க மேல இருக்கிற அட்ராக்ஷன் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். ரெடியா? அப்படியே இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. லெட்ஸ் கோ டு தி வீடியோ. சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் அட்ராக்ஷன் கான்ஃபிடன்ஸ் வீடியோஸ்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், நமக்கு ஒரு பெர்சனை பிடிச்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த பெர்சனுக்கு ஓவரா டெக்ஸ்ட் பண்ணுவோம். அதாவது அந்த பெர்சன் வந்து எங்கேயோ ஆஃப்லைன் போயிருப்பாங்க. அது கூட பார்க்காம ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மெசேஜ் ஹாய் அப்படின்னு அனுப்பிச்சிருப்போம். அதுக்கப்புறம் அந்த பெர்சனை காணோம்னா எங்க போயிட்டீங்க, என்ன பண்றீங்க, ஐயோ என்னாச்சு அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஓவரா டெக்ஸ்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதாங்க முடிஞ்சிச்சு. அந்த பெர்சனோட கண்ணுக்கு நீங்க வந்து இருக்கிறதுலே அன்அட்ராக்டிவா தான் தெரிவிங்க. எப்பயுமே உங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு கெத்து இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. அதனால நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பெர்சன் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணாம காணா போயிட்டாங்கன்னா அப்படியே விட்டுருங்க. அவ்வளவுதான். நீங்க வந்து அந்த பெர்சனுக்கு வந்து திருப்பி எங்க இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படிலாம் கேட்கறதெல்லாம் விட்டுட்டு அந்த பெர்சன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அந்த பெர்சன் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேளுங்க. இல்ல அதை பத்தி கேட்கவே கேட்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே வந்து நமக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. அப்படி நம்ம இருக்கும்போது தான் நம்ம வந்து அந்த பெர்சனோட கண்ணுக்கு வந்து அட்ராக்டிவா தெரியும். நம்ம பாட்டு எப்ப பார்த்தாலும் ஓவர் டெக்ஸ்ட் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த பெர்சன் நம்மள வந்து ரெஸ்பெக்டே பண்ண மாட்டாங்க, வேல்யூவே பண்ண மாட்டாங்க. அதனால எப்பயுமே நீங்க வந்து ஒரு டெக்ஸ்ட் தான் பண்ணணும். அதுக்கு அடுத்து அந்த பெர்சன் ரிப்ளை பண்ற வரைக்கும் இன்னொரு டெக்ஸ்ட் பண்ணவே கூடாது. செகண்ட், அந்த பெர்சன் உங்ககிட்ட வந்து இன்னைக்கு நாள் எப்படி போச்சு இந்த மாதிரி ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க ஒன் வேர்ட்ல ரிப்ளை பண்ணக்கூடாது. நல்லா போச்சு, சூப்பர், குட் அப்படின்லாம் ரிப்ளை பண்ணீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஏன்னா இது வந்து ஒரு வைபே இல்லாம போயிடுங்க. அந்த பர்சன் வந்து உங்ககிட்ட இன்னைக்கு நாள் எப்படி போச்சுன்னு கேட்கும்போது இன்னைக்கு சூப்பரா போச்சுன்னா என் ஃப்ரெண்டை மீட் பண்ண செம வைபா போச்சு அந்த மாதிரி நீங்க வந்து ஒன் வேர்ட்ல ரிப்ளை பண்ணாம இந்த மாதிரி பெருசா ரிப்ளை பண்ணும்போது அந்த சாட்டும் வந்து ரொம்ப நேரம் போகும். அதனால அந்த பர்சனுக்கு உங்க கூட பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால எப்பயுமே வந்து ஒன் வேர்ட்ல ரிப்ளை பண்ற பர்சனா இருந்தால் அதை அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் சென்டென்ஸா பண்ணுங்க. அதுக்குன்னு ரொம்ப சென்டென்ஸா பண்ணக்கூடாது. கொஞ்சம் வந்து அந்த ஃபன் அண்ட் பிளேஃபுல்லான வேர்ட்ஸ் அந்த பர்சனுக்கு வந்து பரவாயில்ல, இந்த பர்சன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா தெரியுற அளவுக்கு உங்களோட ரிப்ளை இருக்கு. நாள் எப்படி போச்சுன்னு சொல்லும்போது நீங்க எதுவுமே பண்ணலனாலும் ஒரு கொஞ்சம் நல்லா பண்ண மாதிரி, அதாவது நீங்க வந்து ஜிம்முக்கு போயிருப்பீங்க, இன்னைக்கு சூப்பரா போச்சு, ஜிம்ல போய் நல்லா ஒர்க் அவுட் பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த பர்சனுக்கு நீங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனா தெரிவிங்க. தேர்ட், நீங்க உங்களோட கான்வர்சேஷனை இப்படி ஸ்டார்ட் பண்றீங்களா, ஹாய் என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா? அப்படி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு வந்து 100 பேர் ஆல்ரெடி இந்த மெசேஜோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஹாய் என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா? ஆல்ரெடி 100 பேர் அவங்களோட சாட்ல இதே மெசேஜோட கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணி சாப்பிட்டீங்களா இல்ல ஏன் சாப்பிடலாம் உங்களுக்கு என்ன ஆகுது? நீங்க சாப்பிட யார் கூட சொல்றீங்க? உங்களுக்கு என்ன சின்னதா உங்க மேல கேர் அவ்வளவுதான். ஒரு புண்ணியம் இருப்பாங்க. அந்த கிரௌட்ல நீங்களும் ஒரு பர்சனா இருக்கணும். இப்படி கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல அந்த கிரௌட்ல இருந்து நான் ஸ்டாண்ட் அவுட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களோட கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது பிளேஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணுங்க. பிளேஃபுல்லா மீன்ஸ் அன்னைக்கு ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அதை வச்சு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல வந்து நீங்க வந்து மீம்ஸை ஷேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஓல்ட் ஸ்டைல்ல ஆய் சாப்பிட்டீங்களான்னு ஸ்டார்ட் பண்றதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்க. இதோட வந்து அவாய்ட் பண்ணுங்க. நீங்க இப்படிதான் ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. நீங்க இது வரைக்குமே சிங்கிளா தான் இருப்பீங்க இப்படிலாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்க வரைக்கும். அதனால எப்பயுமே வந்து உங்களோட கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது பிளேஃபுல்லா ஃபன்னியா டிஃப்ரெண்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. டிஃப்ரெண்டா ஸ்டார்ட். ஃபோர்த், என்னதான் உங்களுக்கு அந்த பர்சனை பிடிச்சாலும் அதுக்காக அந்த பர்சன் கூட மார்னிங் வேக்கப் பண்ணதுல இருந்து நைட்டு தூங்க போறது வரைக்கும் பேசணும்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்சிச்சு. அந்த பர்சனுக்கு இருக்கிறதுல உங்க மேல இருக்கிற அட்ராக்ஷன் எல்லாமே குறைஞ்சிடும். ஏன்னா நீங்க மார்னிங் வேக்கப் பண்ணணும், ஹாய் குட் மார்னிங்ல ஸ்டார்ட் பண்ணி குட் நைட் வரைக்கும் முடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. நடுவில் அந்த பர்சன் காணா போவாங்க, திருப்பி வருவாங்க. அப்பயும் நீங்க அவைலபிளா அந்த பர்சன் பேசிட்டே இருந்தீங்கன்னா அந்த பர்சனுக்கு நீங்க வந்து ஒரு மாதிரி அன்அட்ராக்டிவா தெரிவிங்க. என்னடா இவனுக்கு ஒரு பர்பஸ்மே இல்லைன்னு நினைச்சுப்பாங்க. அதனால நீங்க வந்து எப்பயுமே அந்த பர்சனுக்காக அவைலபிளா இருக்கக்கூடாது. ஏதாச்சும் ஒரு டைம் வச்சுக்கோங்க. ஏதாச்சும் வந்து நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த பர்சன் எப்போ ஃப்ரீயா இருப்பாங்களோ அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டைம்ல மட்டும் சாட் பண்ணுங்க. அதுவும் வந்து நீங்க வந்து உங்களுக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ரேண்டமா பேசுறதுக்கு பதிலாக உங்களுக்கு பேசுறதுக்கு ஏதாச்சும் இருக்கு, ஒரு ஃபன்னா இருக்கு, இல்ல வேல்யூபிளா ஏதாச்சும் இருக்குன்னா அதை மட்டும் பேசுங்க. அப்ப மட்டும் பேசுங்க. அப்ப பேசும்போது தான் உங்க மேல ஒரு ஸ்பார்க் இருக்கும். என்னடா இந்த பர்சன் வந்து எப்பயுமே பேச மாட்டாங்க, மத்தவங்க மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி உங்க மேல ஒரு ஸ்பார்க் இருக்கும், உங்க மேல ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அதனால இதையே நீங்க வேஸ்ட் பண்ணுங்க. டெய்லி பேசி உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாம ஒரு கொஞ்ச நேரம் பேசுங்க. அதுவே உங்க மேல வந்து பயங்கரமான ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் அந்த பர்சனுக்கு. அந்த பர்சன் உங்களுக்கு பிடிச்சது, அதுக்காக you are so beautiful, you are so attractive, you are the person, you are the beautiful person அப்படின்லாம் சொல்லி எப்ப பார்த்தாலும் அந்த பர்சன் வந்து பாசிட்டிவாவே பேசிட்டு இருக்கீங்க, அந்த பர்சனை பத்தி காம்ப்ளிமெண்ட் மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க மெசேஜ்லனா
முடிஞ்சிச்சு. அந்த பர்சன் வந்து உங்களை வந்து வேல்யூவே பண்ண மாட்டாங்க, ரெஸ்பெக்டே பண்ண மாட்டாங்க. உங்க மேல இருக்கிற அட்ராக்ஷன் வந்து குறைஞ்சிரும். ஏன் அப்படின்னா எப்ப பார்த்தாலும் நம்ம வந்து பாசிட்டிவா பேசிட்டு இருக்கும்போது அது வந்து அவங்களுக்கு போர் அடிச்சிடும். கம் ஆன் மேன், அப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாது. நம்மளோட மெசேஜ்ல எப்பயுமே வந்து பிளேஃபுல்னஸ் இருக்கணும், டீஸ் பண்ணணும், அந்த பர்சன் கிட்ட வந்து ஃபிளர்ட் பண்ணணும். அந்த மாதிரி மிக்சட் ஆஃப் ஃபீலிங்ஸ் நம்ம வந்து அந்த பர்சன் கொடுத்துட்டு இருக்கணும். எப்ப பார்த்தாலும் ஒரே ஃப்ளோல போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த பர்சனுக்கு நம்ம போரிங்கா தெரிஞ்சிருவோம். அதனால கம் ஆன், உங்களோட மெசேஜ் தான் இருக்கிறதுலே the most important one. நீங்க எப்படிப்பட்ட பர்சன் காட்டுறதுக்கு. அதனால உங்களோட கான்வர்சேஷனை பிளேஃபுல்லா வச்சுக்கோங்க. அப்பப்ப அந்த பர்சன் வந்து டீஸ் பண்ணுங்க. ஐயா நீங்க நல்லாவே இல்லை அப்படிலாம் நீங்க வந்து சொல்லும் போது தான் அந்த பர்சனுக்கு ஒரு மிக்சட் ஃபீலிங்ஸ் இருக்கும் போது உங்க மேல எப்பயுமே அட்ராக்ஷன் இருக்கும். நேர்ல இருந்தாலும் மெசேஜ்ல இருந்தாலும் அந்த பர்சன் அப்பப்ப டீஸ் பண்ணிட்டே இருங்க. அண்ட் லாஸ்ட் உங்களுக்கு கான்வர்சேஷனை முடிக்க தெரிஞ்சிருக்கணும். எப்படி உங்களுக்கு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணுமோ அதே நேரம் முடிக்கவே தெரிஞ்சிருக்கும். முடிக்கிறதான அந்த பர்சன் தூங்குற வரைக்கும் நான் உங்களுக்கு கம்பெனி கொடுத்துட்டு கடைசியா குட் நைட் சொல்லிட்டு கான்வர்சேஷனை முடிக்கிறது கிடையாதுங்க. அதுதான் இருக்கிறதே ஒஸ்ட் கான்வர்சேஷன். அப்படி நீங்க பண்ணவே கூடாது. அது வந்து நீங்க எப்ப பண்ணலாம் அந்த பர்சன் நீங்க வந்து கமிட் ஆனதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். ஆனா கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து கான்வர்சேஷனை முன்னாடியே முடிக்க தெரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாம ஒரு ட்ரிக் சொல்லட்டுமா, நீங்க அந்த பர்சன் கூட பேசிட்டு இருப்பீங்க, செம்ம ஃபன்னா ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது அந்த கான்வர்சேஷனை அப்படியே நிப்பாட்டிட்டு நீங்க வந்து உங்களுக்கு வேலை இருக்குன்னு வெளியே வந்துருங்க. அவ்வளவுதான். அந்த ஆப்போசிட்ல இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பர்சன் வந்து உங்களை பத்தி மட்டும் தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரு ஃபன்னா கொண்டு போயிட்டு நீங்க முடிச்சுட்டு அது வந்து வெளியே வந்துட்டீங்க, உங்களுக்கு வேலை இருக்குன்னு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பர்சன் வந்து உங்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. எப்படிப்பட்ட ஃபீலிங் இது வந்து நீங்க மிஸ் பண்ணுமா வேணாம் நினைச்சீங்கன்னா இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்க இந்த டெக்ஸ்டிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணிட்டு நான் சொன்னதை ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க மேல இருக்கிற அட்ராக்ஷன் குறையவே குறையாது. உங்க மேல இருக்க அட்ராக்ஷன் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும் உங்களோட மெசேஜிங்னால. ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா உடனே வந்து லைக் பட்டனை வந்து தட்டிக்கோங்க. சேனலுக்கு நீங்க வந்தீங்கன்னா இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை தாண்டி இந்த மாதிரி அட்ராக்ஷன் வீடியோஸும் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பை திங்க் பஸ்ட் அண்ட் மேக்ஸ் லைஃப் ஹாப்பி. until this bye, it's Vijay. இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.